இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 78வது அதிகாரம் 4வது வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இந்த வார்த்தை பின்வரும் சந்ததிகளுக்கு நாம் ஆண்டவருடைய சத்தியங்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல வார்த்தைகளையும் நாம் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு எதையும் மறைக்கக்கூடாது என்ற வார்த்தை நமக்கு இது தெளிவுபடுத்துகிறது. ஒரு வயதான நபர், அவர் இந்த கடுமையான வெயிலில் பள்ளங்களை தோண்டி மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அந்த வழியிலே போகிற ஒரு வாலிபன் அவரை பார்த்து கிண்டலாக கேட்டான், தாத்தா, நீங்கள் மரத்தை நடுறீங்க, இந்த மரம் எப்பொழுது இது வளர்ந்து பெரிதாகி இது கனி தரப்போகிறோம், இது பல வருஷங்கள் ஆகும், அப்படி ஆகும்பொழுது நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்களே, ஏன் இந்த வெயிலில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அவன் கேட்கும் பொழுது அந்த தாத்தா பதில் சொன்னார், இல்லை தம்பி, அப்படி நினைக்கக்கூடாது. என் தாத்தா அப்படி நினைத்திருந்தால் அதோ இருக்கிறது பாரு அங்கே மாமரம், அதிலிருந்து கனிகளை நான் இன்றைக்கு புசித்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் புசித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இப்படி நினைத்திருந்தால் நான் புசிக்க முடியுமா? அதே போலத்தான் என்னுடைய பிள்ளைகள், பின்வரும் சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரங்களை இந்த வெயிலில் நட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பின்வரும் சந்ததியை ஆசீர்வாதமாக இருக்க நம்மால் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்ய வேண்டும். வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்த வேண்டும். சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டும். கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் நாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லி ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே அவர்களை வைத்தால் நம்முடைய சந்ததிகள் நிச்சயமாகவே ஆஸ்வதிக்கப்படும். அப்படியே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய பின் சந்ததிகளை நாங்கள் நினைக்கும்படி எங்களுக்கு நீ சொன்ன இந்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரை, எங்களுடைய பின் சந்ததியை பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பின் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சந்ததியாய் உருவாக்குவதற்கு வேண்டிய ஆலோசனையும் பலனையும் எல்லா கிருபையும் எங்களுக்கு தாங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.